இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கோமதிக்கு உடம்பு சரியாயிடும், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. எல்லாருமே ஹாலில் இருப்பாங்க. எல்லாருமே கோமதியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கோமதியோட அம்மா எப்படி நடந்தது, யாருமே இல்லாம போயிட்டோமே வீட்டுல அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கோமதி நடந்ததை சொல்லுவாங்க. நான் அரண்ல இருக்கிற புளி டப்பாவை எடுக்கும்போது மயக்கமா இருந்துச்சு, அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஆனா அப்ப வீட்டுல இவர் இருந்தாரு, நான் அவரை சத்தமா தான் கூப்பிட்டேன், இவர் உதவிக்கு வரவே இல்லை, கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் இதை கேட்டு சிரிப்பாரு. எல்லாருமே பாண்டியனை பார்ப்பாங்க. அட ஒன்னும் இல்லப்பா, கூட பேசுறதுக்காக கோமதி எவ்வளவு நாடகம் போட்டா, அதனால இதையும் நாடகம் தான் போடுறான்னு நினைச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பாரு. எல்லாருமே சிரிச்சிருவாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோடு. மகாநதி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல விஜய் காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. வாய்ஸ் நோட்டும் அனுப்பிச்சிருப்பாரு. அதை பார்த்த காவேரி இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. காலையில குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வருவாரு. காவேரி மிஸ்ஸும் ஸ்கூலுக்கு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் பின்னாடியே வருவாங்க. அம்மாவையும் பொண்ணையும் பார்த்ததும் சின்ன காவேரியும் விஜயும் காரை இறங்கி அவங்க கூடவே பேசிக்கிட்டே நடப்பாங்க. காவேரி விஜய் கிட்ட உங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்கன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் ராகவ் பத்தின கதையை சொல்லுவாரு. ராகவ் ஆக்சிடென்ட் பண்ணதுனாலதான் என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. காவேரி ஸ்கூலுக்கு உள்ள போனதும் காவேரியோட அம்மா விஜய் கிட்ட உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக எவ்வளவு நாடகம் போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. கண்மணி அன்புடன் சீரியல்ல கண்மணி வீட்டுக்கு கண்மணியோட பழைய ஃப்ரெண்ட் ஜீவாவோட அம்மாவும் ஜீவாவும் கண்மணியோட வீட்டுக்கு வருவாங்க. ஜீவாவை பத்தி கண்மணியோட வீட்டுல எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஜீவா பெரிய கம்பெனி வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனில பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலான்னு கண்மணிய கூப்பிடுவாங்க. ஜீவாவோட அம்மாவுக்கும் கண்மணியை ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க கம்பெனில அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. கண்மணி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வழக்கம் போல பிரியாணி கடையில அவங்க பிரியாணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப 2 போலீஸ் வந்து எல்லாத்தையும் தட்டி விடுவாங்க. லைசன்ஸ் இல்லாம எப்படி கடை போடலான்னு. நாளைக்கு லைசன்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னதும், நாளைக்கு லைசன்ஸ் இல்லாம கடை போட்டீங்கன்னா அப்புறம் பாத்துக்கோங்க அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணமான அன்புவோட பாட்டியும் வெண்ணிலாவும் அங்க வருவாங்க. கண்மணி அங்க கடை நடத்துறத பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுவாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கண்மணி கண்டிப்பா ஜீவாவோட பார்ட்னர்ஷிப் வச்சுப்பாங்கன்னு. அன்பு ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன்ல இருந்து தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு. அதுல பார்ட்னர்ஷிப்க்கு ஆளுங்களை வர சொல்லியிருப்பாரு. வந்தவங்க அன்பு ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன்ல பார்ட்னரா இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அன்பு இப்ப நான் பார்ட்னர் கிடையாது, நான் தனியா ஆரம்பிச்சிருக்கேன் கம்பெனி அப்படின்னு சொன்னாலுமே சாப்பாட்டுல கரப்பான் பூச்சி விழுந்த கம்பெனி தானே, இந்த கம்பெனியை நம்பி நாங்க எப்படி பணம் போடுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோட்.